வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 23/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி மாதம், குரோதி ஆண்டு மாசி 11. நீண்ட நாள் பொறுத்து சுப முகூர்த்த நாள் வருது. இன்னைக்கு கீழ்நோக்கு நாளானா இன்னைக்கு நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை 7:30 to 8:30, மாலை 1:30 to 2. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 10:30 to 11:30, மாலை 1:30 to 2:30 கௌரி நல்ல நேரம். ராகு காலம் சாயங்காலம் 4:30, யமகண்டம் மதியம் 12:01, குளிகை 3 to 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சும்மா கொஞ்சோண்டு வாயில் போட்டு பிரயாணம் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணும். சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா 6:32. இப்போ நட்சத்திரம் சாயங்காலம் வரைக்கும் மூல நட்சத்திரம், பாம்பு நட்சத்திரம் வருது இன்னைக்கு. அதுக்கப்புறம் பூராடம் தனுசுல இருக்கார். இன்னைக்கு சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் 2 பட்டு வருது இன்னைக்கு. கிருத்திகைக்கும் ரோகிணிக்கும். அப்போ மேஷத்துக்கு முடிஞ்சு ரிஷபத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜீவன் நிறைந்த நாள் இன்னைக்கு, நல்லா இருக்கு. இன்னைக்கு நாட்குறிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நன்மதிப்பு, அவங்களுடைய நடத்தையில் ஒரு நன்மதிப்பு இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு பொறுமை கையாளுவாங்க. இன்னைக்கு அவங்கள எதிர்த்தாப்புல யார் எது பேசினாலும் இன்னைக்கு அது ஸ்மார்ட்டாக இருக்கும். ஸ்மார்ட்டாக அதை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்பம் தரக்கூடிய ஒரு நாள், செலவு செய்ய வேண்டிய ஒரு நாள். இன்னைக்கு செலவு பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வேற இல்லை. இன்னைக்கு காலையிலே போங்க வீட்டுக்கு, வெளியில் போயிட்டு ஏன்னா கடைக்கு குழந்தைங்களுக்கு எதனா வாங்கி கொடுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைதி நிறைந்த நாள், சண்டே. அமைதியாக இருங்க வீட்டில். இன்னைக்கு அடிக்கடிக்கு சொல்லுவேன், ரெஸ்ட் எடுங்க. இந்த உலகம் ஒரு சிஸ்டமேட்டிக்கில் கொண்டு போயிட்டானுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஒரு நிம்மதியாக ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும். அப்போ ஓட முடியும், திருப்பியும் ஒரு 7 நாளைக்கு ஓட முடியும். அதனால் மிதுனராசி நேயர்கள் இன்றைக்கி ஒரு அமைதியை கடைபிடிக்கணும். கிடைக்கும். நம்ம அமைதியாக இருந்தோம்னு நினச்சா நமக்கு அமைதி கிடைச்சிருமா? கிடைக்காது. ஆனால் நான் இன்றைக்கி அமைதி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லணும்னா அந்த பிளானட்ஸை வச்சு தான் சொல்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் அதுக்கு எஃபெக்ட் போட்டிங்கன்னா அது கிடைக்கும் உங்களுக்கு. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மற்ற ராசிக்காரங்களுக்கு கூட ஒரு போட்டி உண்டாகும். தவிர்க்கணும். செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க, தள்ளி வைங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களோட ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும். காரியத்தை சாதிக்கணும்னா குடும்பத்தில் ஏதாவது சாதிச்சுக்கோங்க. கன்னி ராசி நேயர்களே உற்சாகம் மிகுந்த ஒரு நாள். காசு பணம் சில இன்பத்துக்கு தான் உற்சாகத்துக்கு காசு பணம் தேவையில்லை. சில நேரம் நம்ம பைக்கில் போயினே இருப்போம், திடீர்னு நம்மளை சுற்றி ஒரு ப்ளசண்ட் கிடைக்கும். ஏன் கிடைச்சது, எதுக்கு கிடைச்சதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. விழிப்புணர்வோடு இருந்தால் அது தெரியும். அந்த உற்சாகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு நட்பு பாராட்ட வேண்டிய ஒரு நாள். சாயங்காலம் ஃபோன் பண்ணால் தயவு செய்து போயிடாதீங்க, காலையில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் வீட்டில் மாட்டிப்பீங்க. துளாராசி நேயர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருமைப்படக்கூடிய ஒரு நாள். அவங்களுடைய செயல் இன்னைக்கு நன்மதிப்பில் இருக்கும். தனுசு நேயர்களுக்கு ஒரு ஆக்கம். அவங்களே தீர்க்கமாக இன்னைக்கு சில விஷயங்கள் செய்வாங்க. அவங்க மேலே நம்பிக்கை வச்சு, நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு ஒர்க்கு செய்கிறதுன்றது எவ்வளோ ஒரு கிஃப்ட்டு. அது இன்னைக்கு நடக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்கள்லாம் அந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நடக்கும். அது மூலம், பூராடம், உத்திராடம் 3 பாதம். இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் இன்னைக்கு நல்லா இருப்பாங்க. மகர ராசி நேயர்களுக்கு அவங்களை சுற்றி முகஸ்துதி ஏற்படும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முகஸ்துதினா என்ன? மற்றவங்க சும்மானா அவங்கள வாசிப்பாங்க, நீங்கள் இப்படி அப்படி, நீங்கள் நல்லவர் வல்லவர்னு. தபால்னு எதனா ஊந்துடாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனுகூலம் தரக்கூடிய ஒரு நாள். எல்லா வழியிலையும் இன்னைக்கு ஒரு அனுகூலமான, நீங்கள் நீங்கள் சண்டேன்னும் போது பர்சனல் ஒர்க்கெலாம் சில வச்சுருப்பீங்க, சக்ஸஸ் ஆகும். நீங்கள்
கும்பராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு பக்தி நிறைந்த நாள். ஆன்மீகத்தில் கொஞ்சம் செலவு பண்ணுங்க. இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடுங்க. செஞ்சு கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சாப்பிடுங்க. ஏன் அதை அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும்போது உள்ள நான்வெஜ் இருக்கக்கூடாது நம்ம வயிற்றில். அது போயிட்டு வந்து கூட சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. போயிட்டு வந்து சாப்பிடுங்க. கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருக்கு வந்து போடணுன்னா பத்திரை பவம். ஏன்னா பவத்துக்கு 11 வரையும் இருக்குது. அப்புறம் பாலமும் காலில் போட்டுக்கலாம். பத்திரையும் பவமும், காலையில் பத்திரையும் ஈவினிங் பவமும் போடுங்க. கருணாதிபதியை சரணடைங்க. அடிக்கடிக்கு சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் பெரிய செலவெல்லாம் இல்லை. வீட்டில் சின்னதாக ஒரு விளக்கு போடணும், அவ்வளோதான். சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.